ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.6ல ஃபிஃப்த்தில் செகண்ட் சப்டிவிஷன், இது வந்து தேர்டில் ஃபிஃப்த்து சப்டிவிஷன் ஒரு சம் போட்டிருப்போம். அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ பவர் சேமாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, நார்மலாக தான் போடணும். ஆமாவா? ஸோ பவரில் வந்து மைனஸ் இருந்தது அப்படின்னா அதை ப்ளஸ் ஆக்கி விட்டுறணும். ஓகேவா? ப்ளஸ் ஆக்கி விட்டா என்ன ஆகும்? உள்ளார இருக்கிற நம்பர்ஸ் மேலே இருக்க நம்பர் கீழே வந்துடும், கீழே இருக்கிற நம்பர் மேலே வந்துடும். ஆமாவா? ஸோ இங்கே இருக்கிற 2 கீழே போயிடுச்சு பாருங்க. அடுத்தது இப்போ இங்கே இருக்கிற 3 கீழே போயிடும். ஸோ இதுதான். ஓகே. அடுத்தது டிவிஷன். டிவிஷன் இன்டூவாக மாறிச்சு அப்படின்னா மேலே இங்கே இருக்கிற எந்த நம்பராக இருந்தாலும் அது அப்படியே கீழே வந்துடும். புரிஞ்சதா? எஸ். சாரி, இங்கே மைனஸ். அடுத்தது ஸோ இது எனிதிங் டு த பவர் 1 அதே தான். எனிதிங் டு த பவர் 1 அதே தான். இன்டூ இங்கே பவரில் மைனஸ் இருக்கு. மைனஸ் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. இருந்தால் என்ன ஆகிடும்? மேலே போயிடும். ஸோ கீழே இருக்கிற நம்பர் மேலே வந்துடும். ஓகே, முடிஞ்சு போச்சு. ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கு, ரெண்டு பக்கம் ஃப்ராக்ஷன் இருக்கு. ஸோ அப்படி இருந்தா டினாமினேட்டர் சேமா இருக்கணும். ஆமாவா? ஸோ சேமா இல்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2 3s are 6. இந்த 2-ஐ எதால மல்டிப்ளை பண்ணா எனக்கு 6 ஆகும்? 3. இந்த 3-ஐ எதால மல்டிப்ளை பண்ணா எனக்கு 6 ஆகும்? 2. அப்போ 3 + 2 divided by 6. ஸோ இந்த பேசிக்ஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? நான் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இந்த பேசிக்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் பாருங்க. சரியா? இன்டூ 6 to the power 1 6a தான். ஓகே. 3 + 2 5 divided by 6 into 6. ஆமாவா? அப்போ இது ரெண்டும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 5. நல்லா கவனிப்பா. ஃபர்ஸ்ட் இந்த சைனை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? பவர்ல மைனஸ் இருக்கக்கூடாது, ப்ளஸ் தான் இருக்கணும். ஸோ சைனை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சேஞ்ச் பண்ணா இது கீழே வந்துடும். ஆமாவா? மேலே இருக்கிறது கீழேயும், கீழே இருக்கிறது மேலேயும் போயிடும். அடுத்தது டிவைடட் பை டிவைடும் இருக்கக்கூடாது, மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கணும். அப்படி இருந்தாலும் கீழே வந்துடும். புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் பவரை வச்சு பண்ணேன், அப்புறம் டிவிஷன் இருக்கனால அதை மல்டிப்ளிகேஷனா மாற்றி பண்ணேன். அடுத்தது இது வந்து ஒரு பக்கம் ஃப்ராக்ஷன்ஸை ஆட் பண்ணணும். ஃப்ராக்ஷன்ஸை ஆட் பண்ணணும் அப்படின்னா அதோட டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். அதனால எல்சிஎம் எடுத்து அதை சேம் பண்ணி மேலே மல்டிப்ளை பண்ணி கீழே போட்டு வச்சுக்கிட்டேன். புரிஞ்சுதா? இந்த இடத்துல போட்டு வச்சுக்கிட்டேன். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸில் இருந்தது. ஸோ பவரில் மைனஸ் இருக்கக்கூடாது இல்லையா? ப்ளஸ் ஆக்கி விட்டு அதை மேலே கொண்டு போயிட்டேன். புரிஞ்சுதா? இப்போ இதை கேன்சல் பண்ணி சால்வ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ புரிஞ்சுது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் டியூஷன்ஸ் போயிட்டு இருக்குப்பா. சரியா? ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தம்ப்நெயில்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.